ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்கிறோம் அப்படின்னா பீன்ஸ் வந்து முட்டை போட்டு செய்கிறோம். அதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பீன்ஸ் வந்து ஒரு விசில் வந்து நம்ம எடுத்துடுறோம் வேக வச்சு. அது என்ன பண்ணணும், வேக வச்சு எடுத்துகிட்டு அந்த கடாயில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா வந்து ஒரு கலரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து கரண்டியை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஒரு கலர் வந்து கலரிடணும். இது வந்து எக் பொடி மஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டு ஒரு கலரிடணும். அதுக்கப்புறமா எக்கு வந்து என்ன பண்ணணும், உடச்சி ஊற்றணும். அதில் இது பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டிங்கன்னா இன்னொரு முறை சாப்பிட்ணுன்னு தோணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன் நான். இதில் வந்து எண்ணெய், கடுகு போட்டுடணும், வெங்காயம் போட்டுடணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வந்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் பீன்ஸ் வந்து ஒரே ஒரு விசில் குக்கரில் வச்சு எடுத்துட்டு இதில் போட்டுருங்க. போட்டுட்டு மஞ்சாத்தூள், ஏன்னா முட்டை ஸ்மெல் வராமல் இருக்க மஞ்சாத்தூள் போடுறோம், சால்ட்டு போடுறோம், பெப்பர் தூள், அப்புறம் சக்தி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுக்கின்னு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா நம்ம கலரணும். நல்லா இதுமாதிரி கலரி விட்டுனே இருங்க. அவ்வளோதான், சுவையான பொடி மாஸ்.